பன்றிகளை பத்தி பேசிடலாம். காட்டு பன்றிகள் பிரச்சனை உள்ள கிராமங்கள் வனவர் அல்லது வனக்காப்பலர், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அந்தந்த பகுதி வார்டு மெம்பர் ஆகிய 3 நபரை கொண்ட குழு அமைக்கப்படும். இந்த குழு விளைநிலத்தில் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவது அவசியத்தை உறுதி செய்யும். அந்த குழு அளிக்கும் பரிந்துரையை ஏற்று மாவட்ட அலுவலர்கள் காட்டு பன்றிகளை வேட்டையாடுவதற்கு அனுமதி வழங்குவார். வேட்டைக்கான வழிமுறைகளின்படி அப்பகுதியை சேர்ந்த வனவர் அல்லது வனக்காப்பாளர் காட்டுப்பன்றியை குழுவின் முன்னிலையில் வேட்டையாடுவார். வேட்டையாடப்பட்ட காட்டுப்பன்றியை விவசாய கழிவுகளை கொண்டு எரித்து சாம்பலாக்கவோ அல்லது ரசாயனங்கள் பயன்படுத்தி அதை புதைக்கவோ வனத்துறையால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்லாமல் ஒரு சில நிபந்தனைகளுக்கும் விதிக்கப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு, வன ஆக்கிரமிப்பு பகுதியில் காட்டுப்பன்றியை சுட அனுமதி இல்லை. அதாவது ஜோன் ஏ, ஜோன் பி யில் 5 கிலோமீட்டருக்குள் வேட்டையாட அனுமதி இல்லை. அமைச்சர் முக்கியமான பதில் சொல்றாங்க. காட்டுப்பன்றி பாதிப்புக்குள்ளதுக்கு தயவு செய்து கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சினை பன்றிகளையும் குட்டிகளையும் பாலூட்டும் பன்றிகளையும்